வெல்கம் டு எடிஎம் அகாடமி. யூஜிசி நெட் ஜூன் 2025 எக்ஸாம் எழுத பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்ப கண்டிப்பா இந்த வீடியோவை கம்ப்ளீட்டா பாருங்க. ஓகேவா? சோ யூஜிசி நெட் எக்ஸாமோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா, நமக்கு பேப்பர் 1 பேப்பர் 2ன்னு ரெண்டு இருக்கும். பேப்பர் 1 வந்து இட்ஸ் காமன் ஃபார் ஆல். ஓகேவா? நமக்கு அதுல 50 கொஸ்டின்ஸ் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க். சோ 100 மார்க்ஸ்க்கு நம்ம எழுத போறோம். இது எல்லாருக்குமே சேம் தான். பேப்பர் 2 வந்து உங்களோட ஸ்பெஷலைஸ்டு சப்ஜெக்ட். யூஜிசி நெட் ரிலேட்டடா வேற எதனா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எடுமாஸ்ட்ரி சேனல்ல பிளேலிஸ்ட் போனீங்கன்னா நான் வீடியோஸ் பண்ணியிருக்கேன். யாரெல்லாம் யூஜிசி நெட் எழுதணும், ஓகேவா, அது எல்லாத்த பத்தியும் நான் டீடைல்டா போட்டிருக்கேன். அந்த வீடியோவை பாருங்க உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா. ஓகேவா? சோ பேப்பர் 2 வந்து உங்க மாஸ்டர் சப்ஜெக்ட். அதே மாதிரி நீங்க இப்ப மாஸ்டர்ஸ் படிச்சுட்டு இருந்தா கூட கண்டிப்பா யூஜிசி நெட் எக்ஸாம் எழுதலாம். ஓகேவா? சோ பேப்பர் 2 உங்க சப்ஜெக்ட்ல 100 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க. சோ ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க்ஸ், சோ 200 மார்க்ஸ். நம்ம டோட்டலா யூஜிசி நெட் எக்ஸாம் எழுத போறது 300 மார்க்ஸ். 150 எம்சிக்யூஸ் கொடுப்பாங்க. இது ரெண்டுத்துக்கும் நடுவுல எந்த பிரேக்கும் இருக்காது. ஓகேவா? அதே மாதிரி சிபிடி மோட்ல நம்ம எழுத போறோம். நெக்ஸ்ட். சோ நார்மலா ஒரு யூஜிசி நெட் ப்ரிப்பரேஷன் இப்ப ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ஸ்டார்ட் பண்றீங்கன்னா, இப்ப நமக்கு கண்டிப்பா 2 மந்த்ஸ் தான் இருக்கும். நமக்கு எப்படியும் ஒரு ஜூன் ஒரு ஃபர்ஸ்ட் வீக் இல்ல செகண்ட் வீக்ல கண்டிப்பா யூஜிசி நெட் எக்ஸாம் ஆரம்பிச்சிருவாங்க. சோ நம்ம கிட்ட இப்போ எப்படி இந்த 2 மந்த்ஸ்ல நம்ம ப்ரிப்பேர் பண்றது? ஓகே. ஃபர்ஸ்ட் நோ த சிலபஸ். அது கண்டிப்பா ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன சிலபஸ்ன்றத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. பேப்பர் 1லயும் பேப்பர் 2லயும். அடுத்தது செட் எ ஸ்டடி ரொட்டீன். நீங்க எதனா ஒரு அகாடமில சேர்ந்து படிக்கிறதா இருந்தாலும் சரி, இல்ல நீங்களே செல்ஃபா படிக்கிறதா இருந்தாலும் சரி, அன்னன்னைக்கு இன்னில இருந்து கண்டிப்பா டைம் ஒதுக்குறது ரொம்ப முக்கியம். ஓகே. 2 மந்த்ஸ்ங்கிறது ஆக்சுவலி கம்மி தான். ஏன்னா நம்ம எழுத போறது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம். நாளைக்கு இதை முடிச்ச உடனே நமக்கு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு ஒரு எலிஜிபிலிட்டி கிடைக்குது. நாளைக்கு பிஹெச்டி நம்ம ஜாயின் பண்ண முடியுது. இன்னும் ஒரு டாப் 1% வந்தீங்கன்னா உங்களுக்கு ஜேஆர்எஃப் கிடைக்குது. அதுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்காலர்ஷிப்போட ஒரு சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில நம்ம பண்ண முடியும் இல்லையா? சோ இதுக்கு கண்டிப்பா ஒரு ப்ரிப்பரேஷன் தேவை. லாஸ்ட் மினிட் ஒரு 15-20 டேஸ்ல படிச்சா மட்டும் பத்துமானா கண்டிப்பா பத்தாது. இதுதான் ஐ டைம். முதல்லயே நிறைய டைம் போயிடுச்சு. இப்ப நீங்க கண்டிப்பா யூஜிசி நெட் இந்த வாட்டி ஜூன் பிளான் பண்றீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடுங்க. கரெக்டா டைம் ஒதுக்கிக்கோங்க. பேப்பர் 1க்கும் பேப்பர் 2. ஓகேவா? ஃபர்ஸ்ட் சிலபஸ பாருங்க. ஓகேவா? ஒரு ஸ்டடி ரொட்டீன் கொஞ்சம் ரெடி பண்ணிக்கோங்க. பேப்பர் 1 ரிலேட்டட் நானே நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். பிளேலிஸ்ட்ல போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி பேப்பர் 2 எஜுகேஷனுக்கும் நான் வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் பிராக்டிஸ் எம்சிக்யூஸ் அண்ட் பிஒய்க்யூஸ் நமக்கு கண்டிப்பா தெரியணும். அப்பதான் நமக்கு ஒவ்வொரு டைமும் இப்ப நமக்கு யூஜிசி 1 இயருக்கு இப்ப 2 தடவை நடக்கும். ஒவ்வொரு தடவை ஒரு நியூ கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் அதுல ஆட் பண்ணிட்டே இருப்பாங்க. சோ அந்த பேட்டர்னை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பா பிஒய்க்யூஸ் பிராக்டிஸ் நமக்கு தேவை. ஓகேவா? சோ அதே மாதிரி எம்சிக்யூஸும் நம்ம பண்றோம். நெக்ஸ்ட் மாக் டெஸ்ட். கண்டிப்பா. ஏன்னா அந்த டைம் லிமிட்ங்கிறது எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறதுக்கும் ரொம்ப முக்கியம். நம்ம அந்த கான்செப்ட்ல கொஞ்சம் கிளியரா இருந்தா மட்டும்தான் அந்த டைம் மேனேஜ்மெண்ட் நமக்கு வரும். இல்லைன்னா அங்க நம்ம திங்க் பண்றதுலயே டைம் போயிடும். அதே மாதிரி சில ஸ்ட்ராட்டஜிஸும் இருக்கு. ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ல என்னதான் அந்த கான்செப்ட் தெரிஞ்சாலும் அந்த டைம் லிமிட்குள்ள நம்ம அதை கம்ப்ளீட் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லா 150 கொஸ்டின்ஸ்லயும் சில கொஸ்டின்ஸ் கண்டிப்பா டைம் எடுக்கும். நான் அதை பத்தி சொல்றேன். எந்த டாபிக்ல டைம் எடுக்கும் எல்லாமே சொல்றேன். ஓகேவா? சில டாபிக் நம்ம வந்து மெமரி பேஸ்டா இருக்கும். அதுக்கு நமக்கு கொஞ்சம் மெமரி பவர் நம்ம யோசிக்கணும். அது அடிக்கடி நம்ம செக் பண்ணிட்டே இருக்கணும். ரிவைஸ் பண்ணணும் சில டாபிக்ஸ். சில டாபிக்ஸ் அனாலிட்டிக்கல் பேஸ்டா இருக்கும். சில டாபிக்ஸ் ரியல் லைஃப் பேஸ்டா இருக்கும். ஓகேவா? சோ ரியல் லைஃப் இருக்கும்போது நம்ம ஓரளவு நமக்கு ஒரு ஜெனரல் நாலேஜா இருக்கும்போது அதை கொஞ்சம் யோசிச்சு பண்ண முடியும். சோ அந்தந்த கொஸ்டின்ஸ்க்கு ஏத்த மாதிரி நம்ம டைம் கரெக்டா யூஸ் பண்றது ரொம்ப முக்கியம் எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் நோட்ஸ் எடுக்கிறது. இன்னைக்கு படிச்சுட்டு அப்படியே ஒரு வீடியோ பார்த்துட்டு அப்படியே விட்டுட்டோம்னா கண்டிப்பா மறந்து போயிடும். நெக்ஸ்ட் ஒரு 2 டேஸ் கழிச்சு நம்ம என்ன படிச்சோங்கிறது நமக்கு மறந்துடும். சோ நோட்ஸ் மேக்கிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஒரு யூனிட் எடுக்கிறீங்கன்னா யூனிட் 1 டீச்சிங் ஆப்டிடியூட் போட்டு என்னெல்லாம் படிச்சிருக்கீங்க, அட்லீஸ்ட் அந்த டாபிக் அதுல என்ன கீவேர்ட் படிச்சீங்க, ஓகேவா, அந்த டெஃபினேஷன் கீ கான்செப்ட் நம்ம ஹேண்ட் ரைட்டிங்ல நம்ம எழுதும் போது மட்டும்தான் அந்த எக்ஸாம் டைம்ல நம்ம அப்படியே ஒரு செக் பண்ணும்போது நமக்கு ஞாபகம் இருக்கும். ஓகேவா? சோ நோட்ஸ் மேக்கிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேருக்கு என்ன டவுட்னா, மேம் வேலைக்கெல்லாம் போறோம் எப்படி படிக்கிறது? கண்டிப்பா எல்லாருமே அப்படிதான்.
இல்லையா? இப்ப மாஸ்டர்ஸ் இப்ப படிச்சுட்டே இருக்கவங்க கூட இந்த பக்கம் மாஸ்டர் சப்ஜெக்ட் படிச்சுட்டு எழுதுறாங்க. சோ எல்லாருக்குமே கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. நான் எப்படி மேம் படிக்கிறது? நெறைய பேர் சொல்லியிருக்காங்க. படிக்கணும். ஈவன் நானே இந்த யுஜிசி நெட் எக்ஸாம் எழுதும்போது ஆல்மோஸ்ட் எனக்கும் ஏஜ் ஆயிடுச்சு தான். நானும் ஒரு காலேஜ்ல ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கோம். சோ எல்லாருமே ஒரு கமிட்மெண்டோட தான் இருக்கோம். பட் நீங்க ஒரு ஃபோக்கஸ் செட் பண்ணிக்கோங்க. ஒரு கோல் செட் பண்ணிக்கோங்க. இந்த வாட்டி கண்டிப்பா முடிக்கிறேன். அதே மாரி நெறைய பேரு மேம் இத 2 டைம்ஸ் எழுத 3 டைம், 4த் டைம் கண்டிப்பா 2 தடவைக்கு மேல திரும்பியும் உங்களால கிளியர் பண்ண முடியலன்னா முடியலன்னா ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்க தப்பா பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க பிரிப்பரேஷன் போதுமானதா இல்ல. சோ நீங்க கொஞ்சம் அந்த ஸ்ட்ராட்டஜிய கொஞ்சம் மாத்திட்டு, இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் ஜாஸ்தி பண்ணீங்கன்னா, கண்டிப்பா கிளியர் பண்ணிடலாம். இல்லையா? சோ இந்த ஜூன் 2025 மேம் நான் கண்டிப்பா கிளியர் பண்றீங்கன்னா, ஃபோக்கஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. 2 மாசம் கரெக்ட்டா படிங்க. அழகா முடிச்சிடலாம். ஓகேவா? சோ ஸ்டே கன்சிஸ்டன்ட் அதுவும் இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு கொஞ்ச நேரம் படிச்சுட்டு, மேம் எனக்கு மூடே இல்ல. பாப்போம் இன்னும் 2 மந்த்ஸ் இருக்குல்ல பாத்துக்கலாம். நோ. ஒவ்வொரு நாளும் டைம் நமக்கு வேகமா போயிட்டு இருக்கு. சோ கண்டிப்பா படிங்க. ஓகேவா? ஈவன் டிஎன்செட் எக்ஸாம் எழுதுனவங்களுக்கு ஓரளவு ஐடியா கிடைச்சிருக்கும். சோ நீங்களும் கண்டிப்பா யுஜிசி நெட் ட்ரை பண்ணி பாருங்க. என்னனாலும் இதுக்கு நமக்கு ஒரு நாலேஜ் டெவலப்மெண்ட் தான். நெறைய விஷயம் நம்ம கத்துக்கிறோம். என்னைக்கு இருந்தாலும் இந்த நாலேஜ் நமக்கு ஒரு இடத்துல கண்டிப்பா பயன்படும். இல்லையா? சோ கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. அடுத்தது. இப்போ எப்படி யுஜிசி நெட் பேப்பர் 1ம், பேப்பர் 2 எஜுகேஷனும் நம்ம இந்த ஜூன் 2025ல முடிக்கிறது. இப்ப எல்லாமே பார்த்துட்டோமா? இப்போ அதுக்கு எங்க எடியோம்ல அகாடமில எடியோம் ஆப் இருக்கு. ஆப் மூலியமா நாங்க கோர்சஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். பேப்பர் 1க்கும் பேப்பர் 2 எஜுகேஷனுக்கும் நிறைய பேர் சேர்ந்திருக்காங்க. படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சோ திஸ் இஸ் ரைட் டைம். நீங்களும் சேருங்க. ஓகேவா? Get access to expert design classes for both paper 1 and paper 2 education. சில கான்செப்ட்ஸ்ல இப்ப புக்ல பார்க்கும்போது நமக்கு பெருசா தெரியும். அது எவ்வளவு ஷார்ட் பண்ண முடியுமோ, எவ்வளவு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அதுல ஆட் பண்ண முடியுமோ, அந்த மாதிரி பண்ணி நாங்க ஒரு கோர்ஸ் டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ அது பிடிஎஃப்ஸா ரெடி பண்ணிருட்டோம். அது அன்னன்னைக்கு கிளாஸ் பண்ணும்போது நான் இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. பின்னாடி எப்படி இந்த கோர்ஸ் டிசைன் பண்ணியிருக்கோங்கிறதையும் நான் சொல்றேன். ஓகேவா? சோ இந்த லேட்டஸ்ட் சிலபஸ் அதே மாதிரி இப்போ நடந்து முடிஞ்ச ஜனவரி 2025 அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமும் ஆட் பண்ணி நியூவா ஏன்னா யுஜிசி நெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 இயர்ஸ் பேக் டெக்ஸ்ட் புக் வச்சு படிச்சீங்கன்னா வேலைக்கு ஆகாது. அதை அப்படியே அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. சோ நம்ம என்ன பண்ணணும்? அந்த சிலபஸையும் தெரிஞ்சுக்கணும். இப்ப நியூவா வர சிலபஸையும் ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? சோ இதெல்லாம் பண்ணா மட்டும்தான் நமக்கு இந்த ஜூன் 2025 கண்டிப்பா கிளியர் பண்ண ஈஸியா இருக்கும். இப்போ எங்க எடியம் ஆப் இப்ப நான் ஒரு லேப்டாப்ல எடுத்தது நான் காட்டுறேன். இது நீங்க கண்டிப்பா போன்லயும் அக்சஸ் பண்ணிக்கலாம். எங்களுது ஈவன் வெப்சைட்டாவும் இருக்கு. வெப்சைட் மூலியமாவும் நீங்க கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுல நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. இப்ப நீங்க பேப்பர் 1 இப்போ கோர்ஸ் ஆஃப் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா 3800 rupees. இதுல என்னெல்லாம் இருக்குன்னு நான் காட்டுறேன். ஓகேவா? சோ இதுல இப்ப நமக்கு யுஜிசி நெட் பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் நமக்கு 10 யூனிட் இருக்கு. இப்ப நாங்க கிளாஸஸ் பண்ணிட்டு இருக்கோம். முடிஞ்சதெல்லாம் ரெக்கார்டட் வீடியோஸ் தான். சோ எல்லாமே ஆப்ல எப்ப வேணா உங்க பேஸ்க்கு நீங்க படிச்சுக்கலாம். ஓகேவா? எல்லாரும் வேலைக்கு போயிட்டு இருக்கோம். லைவ் கிளாஸஸ் இப்போதைக்கு நடத்துறது இல்ல. ஏன்னா லைவ் கிளாஸஸ் பண்ணா நான் நிறைய பண்ணியிருக்கோம் கிளாஸஸ். நிறைய பேரால ஜாயின் பண்ண முடியறது இல்ல. ஓகேவா? நிறைய பேர் ரெக்கார்டட் வீடியோஸ் தான் பாக்குறாங்க. லைவ் கிளாஸஸ்ல என்ன ஆகும்னா சம்டைம்ஸ் நமக்கு நெட் ப்ராப்ளம் வரும். நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். இல்லையா? ஒரு கான்செப்டே பெருசா எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது வரும். அதை விட எதெல்லாம் இம்பார்ட்டன்ட்டோ அதை முடிஞ்ச வரைக்கும் ஷார்ட் பண்ணி நம்ம ரெக்கார்டட் வீடியோஸா போடும்போது எல்லாருக்குமே அவங்கவங்க டைம்க்கு ஏத்த மாதிரி ப்ராப்பரா படிக்க முடியும். ஓகேவா? சோ இந்த 10 யூனிட்டுமே நாங்க ஒன்னொன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டே இருக்கோம். எப்படி இருக்கும் நான் இப்ப யுஜிசி நெட் பேப்பர் 2 எஜுகேஷன் நீங்க பண்ணணும்னாலும் சேம் ஃபார்மேட் தான். ஓகேவா? இதே மாதிரி இருக்கும். நீங்க பேப்பர் 2 எஜுகேஷன் பை நவுன்னு இருக்கும். நீங்க அதை வாங்குனீங்கன்னா அதுல என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கோன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதுலயும் 10 யூனிட் இருக்கு. அதுவும் நாங்க ஸ்ட்ரக்சர்டா பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நீங்க கோர்ஸ் வாங்கிட்டீங்க. ஈவன் நார்மலா நீங்க கோர்ஸே வாங்கலனா கூட எங்க எடியம் அகாடமி ஆப் டவுன்லோட் பண்ணீங்கன்னா சில ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் அவைலபிளா இருக்கு. அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் போய் நீங்க என்னெல்லாம் பண்ணிருக்கோம்னு பாருங்க. கொஞ்சம் சில வீடியோஸ் அன்லாக் பண்ணிருக்கோம். சில வீடியோஸ் லாக்கா இருக்கும். ஓகேவா? சோ இப்ப டீச்சிங் ஆப்டிடியூட் 5 வீடியோஸ் அப்லோட் பண்ணிருக்கோம். 5 ஃபைல்ஸ்ங்கிறது பிடிஎஃப்ஸ். அந்த வீடியோவோட பிடிஎஃப்ஸும் அப்லோட் பண்ணிருக்கோம். அதுக்கு ஒவ்வொரு வீடியோக்கான ஒரு பிராக்டிஸ் டெஸ்டும் அப்லோட் பண்ணிருக்கோம்.
சோ ஒவ்வொரு யூனிட்டுக்குமே உங்களுக்கு இந்த மாதிரி 3 கிடைக்கும். ஓகேவா? சோ இது நாங்க லாஸ்ட் மந்த் ஸ்டார்ட் பண்ணது. சோ யூனிட்ஸ் எல்லாம் கவர் பண்ணிட்டே இருக்கோம். சோ யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3 இதே மாதிரி லைனா நமக்கு யூனிட்ஸ் கவர் ஆயிருக்கும். இப்போ அந்த டீச்சிங் ஆப்டிடியூட்ல இந்த லெக்சர் வீடியோஸ், ஸ்டடி மெட்டீரியல், பிராக்டிஸ் டெஸ்ட், மார்க் டெஸ்ட்னு ஒவ்வொரு யூனிட்டுக்கும் 4ஆ பிரியும். ஓகேவா? இந்த லெக்சர் வீடியோ 5 வீடியோவா இருக்கும். டீச்சிங் ஆப்டிடியூட பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய யூனிட். சோ நிறைய விஷயம் அதுல இருக்கும். இந்த அளவுக்கு இன் டெப்தா படிச்சா மட்டும்தான் நம்மளால எக்ஸாம்ல எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ண முடியும். எழுத போறது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம். லைட்டா எடுத்துக்காதீங்க. சும்மா ஒரு ஒரு அரை மணி நேரம் வீடியோ பார்த்தா பத்தாது. ஓகே, ஈவன் நானே ரிவிஷன் வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். மேக்ஸிமம் கவர் பண்ணியிருக்கேன். பட் இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டியது நமக்கு நிறைய இருக்கு. ஓகேவா? சோ யூனிட் 1 லெக்சர் வீடியோ, ஸ்டடி மெட்டீரியல், பிராக்டிஸ் டெஸ்ட், மார்க் டெஸ்ட் இந்த மாதிரி எல்லா யூனிட்ஸுக்குமே நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். லெக்சர் வீடியோ மொத்தம் இந்த டீச்சிங் ஆப்டிடியூட்ல 5 வீடியோ இருக்கும். ஸ்டடி மெட்டீரியல் இதோட ஸ்டடி மெட்டீரியல், பிராக்டிஸ் டெஸ்ட் அதே மாதிரி கிடைக்கும், மார்க் டெஸ்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் லெக்சர் வீடியோஸ்குள்ள நீங்க போனீங்கன்னா இந்த மாதிரி அன்னன்னைக்கு முடிஞ்சது. ஓகேவா? இது ஆல்டர்னேட்டிவ் டேஸ் உங்களுக்கு கரெக்டா மண்டே, வென்ஸ்டே அண்ட் சாட்டர்டே அப்லோட் பண்ணிட்டே இருப்போம். ஏன்னா டெய்லி அப்லோட் பண்ணா உங்களுக்கும் பார்க்க முடியாது, படிக்க முடியாது. சோ ஆல்டர்னேட்டிவ் டேஸ் கொடுக்கறதுனால உங்களுக்கு கொஞ்சம் டைம் இருக்கும். ஒரு வீடியோவே 2 நாள் கூட பார்க்க முடியும். ஓகேவா? சோ இது இதே மாதிரி 5ஆ பிரிஞ்சிருக்கு. இது சப் யூனிட் 1, சப் யூனிட் 2, சப் யூனிட் 3. இதுல தனித்தனியா பண்ணியிருக்கோம். டீச்சிங் அண்ட் லேர்னிங் ஒரு நாள், லேர்னிங் தியரிஸ் ஒரு நாள், பிலாசபிஸ், அதுக்கப்புறம் நிறைய மாடல்ஸ் ஆஃப் டீச்சிங் அதெல்லாம். ஓகே, இந்த மாதிரி ஒவ்வொரு யூனிட்டுக்கும் லெக்சர் வீடியோஸ் பிரியும். அடுத்தது ஸ்டடி மெட்டீரியல்ஸ் பிரியும். இதெல்லாம் சப் யூனிட் 1 பிடிஎஃப், 2 பிடிஎஃப் இந்த மாதிரி பிரிஞ்சிருக்கும். கீழே என்னென்ன இருக்குன்றது இருக்கும். ஓகேவா? மாடல்ஸ் ஆஃப் டீச்சிங். அதுக்கப்புறமா பிராக்டிஸ் டெஸ்ட் எல்லா சப் யூனிட்டுக்கும் உங்களுக்கு ஒரு பிராக்டிஸ் டெஸ்ட் கிடைக்கும். சப் யூனிட் 1 டெஸ்ட், 2 டெஸ்ட், இது எல்லா சப் யூனிட் 1லயும் 15 MCQs உங்களுக்கு வரும். அதே மாதிரி இந்த பிராக்டிஸ் டெஸ்ட் எதுக்குன்னா கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு டைம் லிமிட் கொடுத்து நம்ம ஒரு MCQs பண்ணும்போது இந்த இடத்துல இன்கரெக்ட் மார்க் இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? சோ இதே மாதிரி ஒரு சிபிடி மோட் எக்ஸாம்ல தான் நம்ம போய் இப்ப யூஜிசி நெட் எக்ஸாம் எழுதும் போது இந்த மாதிரி ஒரு டிஜிட்டலா நீங்க ஒரு MCQ சால்வ் பண்ணி பழகிட்டீங்கன்னா நீங்க நாளைக்கு எக்ஸாம் போகும்போது அது ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா இந்த மெயின் பர்பஸ் இந்த வாட்டி நாங்க ஆப்ல கோர்சஸ் கண்டக்ட் பண்றதுக்கு மெயின் ரீசனே இந்த டெஸ்ட் தான். ஏன்னா டெஸ்ட்ங்கிறது எவ்வளவு முக்கியங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஓகேவா? ஏன்னா நானும் யூஜிசி நெட் எக்ஸாம் எழுதியிருக்கேன். சோ அந்த டைம் லிமிட், டைம் மேனேஜ்மெண்ட் பண்றதுக்கு இந்த மாதிரி MCQ பிராக்டிஸ், மார்க் பிராக்டிஸ் பண்றது நமக்கு ரொம்ப முக்கியம். சோ ஒவ்வொரு சப் யூனிட் முடிச்ச உடனே இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு டெஸ்டும் இருக்கும். கூட அந்த யூனிட் கம்ப்ளீட்டா முடிச்ச உடனே உங்களுக்கு ஒரு மார்க் டெஸ்ட் கிடைக்கும். 50 MCQs ஓட கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட். ஓகே, எப்படி இந்த கோர்ஸ்? சோ இதெல்லாம் நீங்க ஆப்ல கோர்ஸ் வாங்குனீங்கன்னா இருக்கு. சில வீடியோஸ் நாங்க அன்லாக் பண்ணியும் வச்சிருக்கோம். ஈவன் பே பண்ணலனாலும் யூ கேன் வாட்ச் ஃபர்ஸ்ட் வீடியோஸ். உங்களுக்கு ஒரு டெமோ வீடியோ மாதிரி இருக்கும். அத பாருங்க. ஈவன் அந்த பிடிஎஃப்ஸையும் பாருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், எப்படி இந்த கோர்ஸ் ஒர்க் ஆகுதுன்னா ஸ்ட்ரக்சர்டு லேர்னிங் இருக்கும். எல்லா 10 யூனிட்ஸும் 4 to 5 சப் யூனிட்ஸா பிரிச்சிருப்போம். ஏன்னா அந்த யூனிட்டுக்கு அந்த அளவு ஒரு டீடைல்டு அண்டர்ஸ்டாண்டிங் தேவைப்படுது. ஒரு அரை மணி நேரம் வீடியோல ஒரு யூனிட் கம்ப்ளீட் பண்ணி அதுல கேட்கிற கொஸ்டின் நம்ம ஆன்சர் பண்றதுங்கிறது கண்டிப்பா கஷ்டம். ஓகேவா? சோ இது மாதிரி பிரிச்சு படிக்கும் போது மட்டும்தான் நம்மளுக்கு கரெக்டா அது புரியும். நெக்ஸ்ட், ஒவ்வொரு சப் யூனிட்டுக்கும் 15 MCQs. ஈவன் அந்த சப் யூனிட் பிடிஎஃப்லயும் நான் ஒரு 15 MCQs ஆட் பண்ணி நான் வீடியோலயே சால்வ் பண்ணியும் காட்டிட்டு இருக்கேன். ஓகேவா? இவன் நான் நார்மலா ஒரு பிடிஎஃப் அப்லோட் பண்றோமா அதுலயும் 15 MCQs இருக்கும். நான் சால்வ் பண்ணி காட்டுறேன். இன்னொரு 15 MCQs பிராக்டிஸ் டெஸ்ட்ல இருக்கும். ஓகே, சோ ஒவ்வொரு சப் யூனிட்டுக்கும் நீங்க டோட்டலா 30 MCQs பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. சோ ஒவ்வொரு சப் யூனிட்டுக்கும் 30 யூனிட் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் நீங்க எவ்வளோ MCQs பண்ணிருப்பீங்க யோசிச்சு பாருங்க. இல்லையா? சோ 30, 120 MCQs. இப்போ 4னா 5 சப் யூனிட் இருந்தா அங்கேயே 150 MCQs பண்ணிடுறீங்க. அது பத்தாதுன்னு மார்க் ஒரு 50. சோ ஒவ்வொரு யூனிட்டுக்கும் குறைஞ்சது 200 MCQs நீங்க பண்ணிட்டே இருக்கீங்க. அந்த MCQsல PYQஸும் இருக்கும். ஓகேவா? சோ அது எந்த அளவுக்கு ஒரு கிளாரிட்டியும், டைம் மேனேஜ்மெண்ட், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு கொடுக்கும்னு யோசிச்சு பாருங்க. அடுத்தது வீடியோ லெசன்ஸ். அதே மாதிரி ஆல்டர்னேட்டிவ் டேஸ்,
முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோக்கு அளவு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ ஷார்ட்டா புரியுற மாதிரி நான் எக்ஸ்பிளைனும் பண்ணியிருக்கோம். வீடியோ அப்லோட் ஷெட்யூல் எப்படி இருக்கும்னா எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டே மண்டே வென்ஸ்டே அண்ட் சாட்டர்டே ஃபார் பேப்பர் மண்டே வென்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே ஃபார் பேப்பர் 1 அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். பேப்பர் 2 எஜுகேஷன் டியூஸ்டே தேர்ஸ்டே அண்ட் சாட்டர்டே. ஓகேவா? ஏன்னா ஈவன் பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டு பேரும் ரெண்டுத்துக்குமே யாருன்னா சேர்ந்திருக்காங்க, நிறைய பேர் சேர்ந்திருக்காங்க. அந்த மாதிரி சேர்றவங்களுக்கு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வீடியோனா ஓரளவு அவங்களால மேனேஜ் பண்ண முடியும். ஓகேவா? சோ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும். ஓகே, இன்னைக்கு வீடியோ அப்லோட் பண்ணுவாங்க, நம்ம முடிச்சிடலான்ட்டு. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் ஒன். சோ இந்த கோர்ஸ் இப்படிதான். அடுத்தது ரெக்கார்டட் வீடியோஸ் அண்ட் டெஸ்ட். இப்ப ஆப்ல பண்றதுனால நம்ம முடிச்சதெல்லாம் அங்கேயே தான் இருக்கும். நீங்க எப்ப வேணா ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கீங்க, நீங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்க டைம்க்கு ஏத்த மாதிரி எப்ப வேணா பண்ணி பார்த்துக்கலாம், எப்ப வேணா டெஸ்ட் அட்டென்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டவுட்ஸ் அண்ட் சப்போர்ட் எதனா இருந்துச்சுன்னா கண்டிப்பா நமக்கு ஆப்லயே நீங்க செல்ஃபாவும் நீங்க நார்மலா நீங்க என்கிட்டயும் எந்த ஐடியோம் அகாடமிக்குனே இருக்கு. சோ நீங்க அதுக்கும் மெசேஜ் பண்ணலாம். இல்லைன்னா என்னோட நம்பரும் இருக்கும், நீங்க அதுக்கும் தனியா வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணா எதனா டவுட்ஸ் இருந்தா உடனே கிளாரிஃபை பண்றோம். நெக்ஸ்ட் செல்ஃப் பேஸ்டு லேர்னிங். கண்டிப்பா இப்ப இருக்கிற சூழ்நிலையில அவங்கவுங்க டைமுக்கு படிக்கிறதா நல்லது. ஏன்னா நம்மளே டீச்சிங் ஆப்டிடியூட் யூனிட்ல நிறைய விஷயம் ஸ்டூடெண்ட் சென்டர்ட் லேர்னிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லும் போது இப்போ ஒரு கிளாஸுக்கு கூப்பிட்டு ஒரு அரை மணி நேரம் உட்கார வச்சு நம்ம லெக்சர் பண்றதை விட நீங்களே உங்க டைம்க்கு ஏத்த மாதிரி, ஏன்னா ஒரு கான்செப்ட் சில பேருக்கு சீக்கிரம் புரியும், சில பேருக்கு லேட்டா புரியும் இல்லையா? சோ அவங்க டைமுக்கு ஏத்த மாதிரி பார்த்து, சில பேருக்கு எழுதி பார்த்து படிக்கணும், சில பேருக்கு அப்படியே பார்த்தா புரியும். உங்களோட லேர்னிங்க்கு ஏத்த மாதிரி நீங்க படிங்க. ஏன்னா நம்ம யாரும் சின்ன பசங்க இல்ல, எல்லாரும் மாஸ்டர்ஸ் முடிச்சுட்டு இல்ல மாஸ்டர்ஸ் படிக்கிறவங்க தான் எழுதிட்டு இருக்கோம் இல்லையா? சோ ரெக்கார்டட் வீடியோஸே மோர் தேன் எனஃப். இருந்தாலும் மே மந்த் 15 டேஸ் நமக்கு லைவ் ரிவிஷன் கிளாஸஸ் இருக்கும். ஸோ அந்த ரிவிஷன் கிளாஸஸ் நான் தான் பண்ணுவேன். ஸோ அந்த சமயம் நம்ம அந்தந்த யூனிட்டை ஷார்ட்டா ரிவைஸ் பண்ணிட்டு பிஒய்க்யூஸ் எல்லாம் கிளாஸ்லயே சால்வ் பண்ணுவோம். ஆப்ல பண்றதுனால நமக்கு ஆப்லயே லைவ் கிளாஸஸ் ஜாயின் பண்றது ரொம்ப ஈஸி. நீங்க பே பண்ணதுக்கு அப்புறம் ஜஸ்ட் அதுலயே ஒரு பட்டன் இருக்கும், அதுல ஜஸ்ட் பண்ணீங்கன்னா என்டர் ஆயிடலாம். சோ லைவ் ரிவிஷன் கிளாஸஸ் நமக்கு மே மந்த் 15 டேஸ் இருக்கும். அப்போ 10 யூனிட்டும் நம்ம அகைன் லைட்டா ரிவிஷன் பண்ணிட்டு நிறைய பிஒய்க்யூஸ் நம்ம லைவாவே கிளாஸ்ல பண்ணுவோம். வெறும் அந்த 15 டேஸ் மட்டும் கொஞ்சம் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணிடுங்க. எப்படி ஈவினிங் தான் கண்டிப்பா லைவ் கிளாஸ் இருக்கும். ஓகேவா? 8 to 9 அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வேலைக்கு போயிட்டு வருவீங்க, நல்லா தெரியும். ஸோ வேலைக்கு போயிட்டு வந்துட்டு சாப்பிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு கிளாஸ்க்கு வரா மாதிரி தான் கண்டிப்பா டைம் ஷெட் பண்ணுவோம். ஒன்னு 8:30 to 9:30 இல்ல 8 to 9 அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? வெறும் அந்த 15 டேஸ் மட்டும் கொஞ்சம் லைவ் கிளாஸஸ் அட்டென்ட் பண்ண பாருங்க, அவ்வளவு. அடுத்தது மார்க் டெஸ்ட். கண்டிப்பா ஒவ்வொரு யூனிட்டுக்கும் உங்களுக்கு மார்க் டெஸ்ட் வரும். நோட்ஸ் அண்ட் பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் கண்டிப்பா ஒவ்வொரு சப் யூனிட் முடிச்சோன்னு 15 MCQs இருக்கும். ஓகேவா? அடுத்தது சோ இதெல்லாம் விளக்கமா சொல்லியாச்சு. அதே மாதிரி கொடுக்கிற பிடிஎஃப்ஸ் நீங்க டவுன்லோட் பண்ணா இப்போதைக்கு இருக்கிற ஆப்ஷன் பிரகாரம் ஆப்குள்ளேயே டவுன்லோட் ஆகும். ஈவன் உங்களுக்கு இன்டர்நெட் இல்லைன்னா கூட அந்த ஆப்லிக்குள்ளேயே இருக்கிற அந்த பிடிஎஃப் நீங்க படிச்சுக்கலாம். இன்னொரு ஆப்ஷன் நாங்க என்ன கொடுக்குறோம்னா 5 யூனிட் கம்ப்ளீட் பண்ண உடனே அதை ஒன்னா மர்ஜ் பண்ணி கூகுள் டிரைவ் லிங்க்ல போட்டு டிரைவ் லிங்க் கொடுக்குறோம். எதுக்குன்னா சில பேருக்கு மேம் ரொம்ப நேரம் மொபைல் யூஸ் பண்ண முடியலமா படிக்கிறதுக்குன்னு சொன்னதுக்காக சோ அதை நீங்க பிடிஎஃப் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு அதை நீங்க ஹார்ட் காப்பியா வச்சும் படிக்கலாம். ஓகேவா? பட் ஒவ்வொரு யூனிட் முடிச்ச உடனே கொடுக்கறது இல்ல. ஒரு 5 யூனிட், நமக்கு இருக்கிறது 10 யூனிட் தானே. இப்ப 5 யூனிட் முடிச்ச உடனே 5 யூனிட்டை மர்ஜ் பண்ணி கூகுள் டிரைவ் லிங்க் கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் பேப்பருக்கு நமக்கு பேப்பர் 1க்கு முடிஞ்சிருச்சு. ஓகேவா? பேப்பர் 2 இப்ப நாங்க 4th யூனிட் பண்ணிட்டு இருக்கோம், முடிச்ச உடனே கொடுப்போம். சோ திஸ் இஸ் த ரைட் டைம். ஈவன் இப்ப சேர்ந்தா மட்டும்தான், முதல்லயே நாங்க ஒரு 6 யூனிட் முடிச்சிருக்கோம். இருந்தாலும் எல்லாமே ஆப்ல தான் இருக்கு. நீங்க எப்ப சேர்ந்தாலும் அதை பார்க்க ஆரம்பிக்கலாம், டெஸ்ட் அட்டென்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஏன்னா நெக்ஸ்ட் 1 மந்த்க்குள்ள எல்லா யூனிட்ஸும் நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம மே மந்த் ஒரு 15 டேஸ் நமக்கு லைவ் ரிவிஷன் கிளாஸஸ் வரும்போது உங்களுக்கு ஓரளவு நம்ம கான்செப்ட்ஸை பத்தின ஒரு கிளாரிட்டி இருக்கும். நானும் கொஞ்சம் அது இன்னும் நிறைய பிஒய்க்யூஸ் எல்லாம் பண்ணிட்டு வருவோம். கிளாஸ்ல நிறைய நம்ம எல்லாரோட சேர்ந்து பிஒய்க்யூ பண்ணும்போது ஈவன் டைம் லிமிட்டோட பண்றதுக்கும் நமக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ நம்ம பண்ணும்போது இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கலாம். நல்ல மார்க் ஸ்கோர் பண்றது ரொம்ப ஈஸி. ஓகேவா? சோ நான் எல்லாமே கிளியரா சொல்லிட்டேன்.
நீங்க கிளாஸ்ல சேரணும்னா பேப்பர் 1 இருந்தாலும் சரி, பேப்பர் 2 எஜுகேஷனா இருந்தாலும் சரி, வேற யாருன்னா யூஜிசி நெட் எழுத பிளான் பண்ணாலும் சரி, அவங்களுக்கு வீடியோ ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. ஓகேவா? யாரெல்லாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ பண்ணிக்கோங்க. ஏன்னா கண்டிப்பா இதுல நிறைய டீடைல்ஸ் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் யூஜிசி நெட் பேப்பர் 1 ரிலேட்டட் இருக்கு. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு இந்த வாட்டி எக்ஸாம் கிளியர் பண்ண ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ நான் எடியோம் ஆப் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கோர்ஸ்ல சேரணும்னா பேப்பர் 1 இருந்தாலும் சரி, பேப்பர் 2 எஜுகேஷனா இருந்தாலும் சேருங்க. கண்டிப்பா நிறைய விஷயம் நீங்க கத்துக்கலாம். இந்த 2 months உங்களுக்கு மேக்ஸிமம் ஈவன் எடியோம் அகாடமில இருந்து எந்த அளவுக்கு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நாங்க நியூவா எதெல்லாம் ஆட் பண்ணாங்களோ எல்லாத்தையும் ஆட் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் கிளியர் பண்றதுக்கு. ஓகேவா? இருந்தாலும் மேம் எனக்கு சில டவுட்ஸ் இருக்குன்னா நோ ப்ராப்ளம். எடியோம் அகாடமி 6363048562 நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. கண்டிப்பா உங்களுக்கு நாங்க ஹெல்ப் பண்றோம். ஸோ ஸ்டார்ட் யுவர் ஜர்னி டுவர்ட்ஸ் சக்சஸ் டுடே. கண்டிப்பா நினைச்சா முடியாதது எதுவுமே இல்லைங்க. ஒண்ணே ஒண்ணு நினைக்கணும். என்னால இந்த வாட்டி கிளியர் பண்ணணும்னு நினைச்சோம்னா கண்டிப்பா முடியும். So let's succeed together. Okay. Thank you so much. All the best.